நாம் இந்த மாசம் கொடுத்த வார்த்தைகளை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் இல்லையா மகிழ்ச்சியின் மாதமாக நம்ம அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த வாரம் சுதந்திர தினம் வரப்போகிறது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆளுமே 79வது சுதந்திர தினத்தை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி நமக்கு. ஏன்னா நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடையவில்லை என்றால் நாம் எல்லாரும் அடிமைகளாக இருந்திருப்போம் இல்லையா? மாத்திரமல்ல காட்டுவாசிகளாக இருந்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சுதந்திரத்துக்கு பிறகுதான் இப்படி நம்முடைய தேசத்துல நல்ல மாற்றங்கள் வந்தது. அதனால நம்முடைய இந்தியாவுக்காக நீங்க ஒரு நிமிஷம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். திறந்தோறும் நம்முடைய இந்திய தேசத்துக்காய், தேவன் கொடுத்த சுதந்திரத்துக்காய், தேவன் கொடுத்த இல்லையா நல்ல அரசாங்கத்துக்காய், தேவன் கொடுத்திருக்கிற அந்த தேவ ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஓகே, நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இது மோசேயின் ஜெபம். என்ன ஜெபிக்கிறார்னா, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம், இந்த மாதம் இல்ல, இந்த வருஷம் இல்ல, எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழணும். அதாங்க இயேசு இல்லையா? நம்ம இயேசுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ முடிய போறதில்லை. வாழ்நாள் எல்லாம் அதுதான் நீ ஜெபிக்கணும். எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்க வேண்டுமானால் தேவனுடைய திருப்தி உங்களுக்கு உண்டாக வேண்டும். தேவனுடைய திருப்தி உங்களுக்கு உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, தேவன் மனுஷனை திருப்திப்படுத்தணும்னா அவனுக்குள்ள மகிழ்ச்சி வராது. ஹல்லேலூயா. அவர் நம்மை திருப்திப்படுத்தும் போது, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி தரும்போது, அவர் நமக்கு சுகம் தரும்போது, அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் போது இல்லையா, நமக்கு ஒரு திருப்தி வரும்போது நமக்குள்ள அந்த மகிழ்ச்சியை நாம் பார்க்க முடியும். ஆமென். உண்மைதானே? ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். முதலாவது நம்ம வாசிக்கிறோம், நம்மை அவருடைய கிருபையினால் திருப்திப்படுத்துகிறார். கவனிங்க, நம்ம கிருபை நிறைய பேசுறோம். இந்த கிருபை தான் என்னை வாழ வைத்திருக்கிறது. நாம் நிர்மூலம் ஆகாம இருக்கிறது அவருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. கிருபை என்பது என்னன்னா, தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் தகுதியா இருக்கிறாரே, அதான் கிருபை. தகுதி இல்லாத நம்ம இல்லையா, எதிலுமே நமக்கு தகுதி கிடையாது. ஆனா நம்மளை நேசித்து நம்ம மேல அன்பு பாராட்டி இல்லையா, நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நம்மை அவருடைய மகளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே, அதாங்க மாபெரும் கிருபை. கைத்தட்டி ஆண்டவரை மையப்படுத்தி பார்க்கலாம். இந்த கிருபை உனக்கு என்னாலும் அவசியம். அநேகர் இந்த கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்கள். அநேகர் இன்னும் இந்த கிருபைக்கு பாத்திரங்களாய் மாறவே இல்லை. ஆனா ஸ்தோத்திரம், தேவ கிருபை நம்மளை என்ன பண்ணுது? நடத்தி கொண்டே போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் பென்ஸ் ஒரு சாட்சியை போன வாரம் சொல்ல நான் கேட்டேன். ஒரு குடும்பத்தில் ஒரு 5-6 சகோதரர் உள்ள ஒரு பெரிய குடும்பம். அதுல
ஒரு சகோதரன் மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில ஒரு தேவ ஆசீர்வாதம், நல்ல சுகம், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு பிசினஸ், நல்ல ஒரு வீடு, இல்லையா, எல்லா சகல வசதிகளும் அவருக்கு கொடுத்தாங்க. அப்போ ஒரு கேட்டாராம், உங்க வாழ்க்கையில மற்ற எல்லா சகோதரர்களுக்கும் இல்லாத ஒரு கிருபை உங்களுக்கு இருக்கிறதே, இதுக்கு நீங்க என்ன கிரயம் செலுத்தினீங்கன்னு சொல்லி அவர் கேட்கும் போது சொன்னாரா, இந்த எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். காரணம் என்ன? ஏன்னா அந்த வயதான தாயை அவர் தன் வீட்டிலே வைத்து கொண்டார். அந்த அம்மா கவனிங்க, இவர் 7:30 மணிக்கு வேலைக்கு போவாராம். இந்த அம்மா 5 மணிக்கே எழுந்து, ஒண்ணு இல்லை, தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், என் மகனுக்காய் ஸ்தோத்திரம், எங்க மகனுக்கு கொடுத்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், பிசினஸ்க்காய் தோத்துறோம் தோத்துறோம், இல்லையா, அவர் வேலைக்கு போகிற வரைக்கும் தோத்திரம் போடுவாங்களாம். அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு 9:30 படுத்துருவாராம். ஆனா அந்த அம்மா 9:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் தோத்திரம் போட்டு தான் தூங்குவாங்களாம். ஏன்னா அவர் சொல்றாரு, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருக ஆரம்பிக்கும். உனக்கு ஜெபம் பண்ண தெரியுதோ இல்லையோ, உட்கார்ந்து தோத்துறோம் ஏசப்பா, தோத்துறோம் 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 சொல்லு, உன் மேல கிருபை சூழ்ந்து கொள்ளும். புரியுதா? புரியுதா? ஜெபம் பண்ண தெரியுதோ இல்லையோ, ஜெபம் பண்ணு தெரியுதோ இல்லையோ, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நீ நல்லவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க மேல அந்த கிருபை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் உணர முடியும். ஆமென் சொல்லுங்க. சில வீடுகளை பாருங்க, ஒரு பிரகாசம் இருக்கும். சில வீடுகளை போனா ஒரு நல்ல ஒரு பிரசன்ஸ் இருக்கும். ஆனா சில வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு இருள் இருக்கும். ஹல்லேலூயா. இருள் இருக்கும். ஏன்னா அங்க தேவ மகிமை இல்லை, பிரசன்ஸ் இல்லை, இல்லையா, தோத்திரம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள தேவன் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு ஆசீர்வாதம் வராது. உங்க வீடுகள்ல எப்போதும் கவனிங்க, 5 மணிக்கு எழுந்துக்கிறியா, ஜெபம் பண்றியா, 6 மணிக்கு, இல்லையா, ஸ்தோத்திர பலின்னு ஸ்தோத்திர பலி சொல்ற கேசட்லாம் நீங்க விற்கிது, வாங்கி அந்த போட்டு ஒரு 1 மணி நேரம் உங்க வீட்டுல ஸ்தோத்திர பலி அது சொல்லட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமா சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா கவனிங்க, நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். புரியுதா? எதுக்கெல்லாம் அங்க காலை ஜெபம் வைக்கிறோம், எதுக்கு காலையில இருந்து ஜெபம் பண்ண சொல்றேன்னா, இல்லையா, காலை தோறும் தான் தேவனுடைய கிருபைகள் நமக்கு புதிதாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அப்பதான் உன் வாழ்க்கை திருப்தி உண்டாகும். ஏன்னா கவனிங்க, உங்களால செய்ய முடியாத ஒன்றை தேவ கிருபை செய்துவிடும். ஆமா சொல்லுங்க. உங்களால செய்ய முடியாத ஒன்றை அவருடைய கிருபை செய்து முடித்துவிடும். கவனிங்க, டாக்டர் செய்ய முடியாத ஒன்றை தேவ கிருபை செய்துவிடும். ஆமென் சொல்லுங்க. இல்லையா, இரவும் பகலும் உழைத்து, இல்லையா, அதுக்கேற்ற பலனை பார்க்க முடியாம கஷ்டப்படுகிற உங்களுக்கு தேவ கிருபை ஒத்தாசை செய்யும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் தன்னை தாழ்த்தி மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து, இல்லையா, அவரை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிப்பதற்கு, இல்லையா, அவர் இந்த உலகத்தில் இருந்தார். இந்த உலகத்தில் நீங்களான என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றோமோ அதெல்லாம் இயேசு ஃபேஸ் பண்ணாரா? பசி வந்தது அவருக்கு, தூக்கம் வந்தது அவருக்கு, இல்லையா, புயல் காற்று வீசிச்சா, அவர் படகுல புயல் காற்று வீசிச்சா, வீசினது. ஆமென். ஆனா எப்படி இருந்தாலும் அவர் அதெல்லாம் மேற்கொண்டார். காரணம், பிள்ளை வளர்ந்தது.
கவனிங்க, நீங்க வளர வளர பிள்ளை வளர்ந்தது ஆவியில பலம் கொள்ளணும், சரீரத்துல பலம் கொள்ளக்கூடாது. ஆமா, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கீங்க என்பதை இல்லையா, ஸ்தோத்திரம். உங்களான ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும், இது இவங்க வளர்ந்திருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஆவியில பலன் இருக்கணும், சரீர பலன் நமக்கு ஒண்ணு இல்லை. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி தான் இம்மைக்கும் மறுமைக்கும் அது உனக்கு நன்மை செய்யும். சரீர முயற்சியில் எந்த ஒரு காரியத்தையும் நீ முழுமைப்படுத்த முடியாது. சரீர முயற்சி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி தான் இம்மைக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமா, புரிஞ்சுதா? அதனால சரீர முயற்சியில நீ செயல்படக்கூடாது, ஆவியில பலன் கொள்ள வேண்டும். இப்ப பாட்டு பாடு இல்லையா, யார் நேசித்தாலும் யார் தூஷித்தாலும் என் இயேசுவை நான் ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? அவன் தான் விசுவாசி, அவன் தான் ஆவியில பலன் கொண்ட மனுஷன். இயேசு ஆவியில பலன் கொண்டார், புரியுதா? ஆவியில பலன் கொண்டு ஞானத்திலே நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவருடைய கிருபையும் கூட இருந்துச்சு. ஆமென். ஆகையால் தான் வெற்றி பெற்றார். புரியுதா? கவனிங்க, அந்த கிருபை தான் அவரை திருப்திப்படுத்தினது. ஒரு முறை சீஷர்கள் ஓடி வருகிறார்கள், ஐயா சாப்பாடு இல்லை, எல்லாரும் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. இயேசு ஒரு சமாரிய பெண்ணை ஆண்டுக்குள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தோத்திரம் வந்து கேட்கிறார், ஐயா சாப்பிடுங்க. சொல்றாரு, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன்றாரு. அவங்க எப்படி ஆச்சரியப்படுறாங்க, யார் இவருக்கு சாப்பாடத்தான் கொடுத்துருப்பாங்க? இல்லப்பா, என் போஜனம் என் பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிக்கிறதாப்பா. சீஷர்கள் எல்லாருமே இல்லையா உலகப்பரமா யோசிப்பாங்க, இயேசு ஆவிக்குரிய பிரகமா யோசிப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? நம்ம ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய பிரகமா யோசிக்கணும். அப்ப அதுக்கு அந்த கிருபை அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராம இல்லையா, ஸ்தோத்திரம், வளர்ந்த மாதிரி நம்ம நடிக்கவும் கூடாது, அதெல்லாம் நமக்கு ஆபத்து. ஹல்லேலூயா. வளரணும், ஆவியில பலன் கொள்ளணும். அதுதான் உன் கருத்துல ஆண்டவர் பைபிள் கொடுத்திருக்கிறாரு. படி படி படி, இரவும் பகலும் படி, அற்புதம் நடக்கும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த இந்த கிருபை தான் உங்களை திருப்திப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை அதை நம்புறீங்க? நீங்க இன்னிலிருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் போட ஆரம்பிங்களேன். ஆண்டவரே, நீ இது செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நன்மை நீ செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நன்மை நீ செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அந்த கிருபை இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நடக்காத அந்த அற்புதத்தை அந்த கிருபை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தை சார்ந்தல்ல, உங்கள் திறமையை சார்ந்தல்ல, உங்க படிப்பை சார்ந்தல்ல, நீங்கள் கிருபையை சார்ந்து வாழ வேண்டும். புரியுதா? இன்னைக்கு அநேகர் பாருங்க தங்கள் திறமைகளை பாடுறாரு, சுயபலத்தால் ஓட பார்த்தேன் ஓட முடியல, மனபலத்தால் ஒண்ணு முடியல, ஆள் பலத்தால் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன் ஒண்ணு முடியல. ஏன்? அதெல்லாம் நடக்காது. இயேசுகிட்ட போடு, முட்டி போடு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பாவங்களை மன்னித்து சேமத்தை உண்டாக்குவார். அதை விட்டுட்டு இல்லையா, ஆள் பலம், சொல் பலம், மனபலம், அந்த பலம், இந்த பலம், பணபலம் எல்லாம் தூக்கி போட்டுவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. தெய்வ சமூகத்தை உட்காரு, மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, பூரணப்படு, ஆவியில பலன் கொள்ளு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அது இம்மைக்கும் மறுமைக்கும் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கும் அதுதான் உனக்கு பிரயோஜனம். இங்க நீ என்ன வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம், ஆனா மறுமைக்குள்ள போனல அதை யோசி. உன் வாழ்க்கையில எது எப்ப நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா எது நடந்தாலும் அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படணும்.
அதுக்குதான் உனக்கு ஆவியில பலன் அவசியம். அதை தருவது தேவ கிருபை. ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏன் இந்த கிருபை நம்ம திருப்தியாக்கணும்னா, தேவனோ அவனுடனே கூட இருந்து. யாருடனே கூட இருந்தார்? அந்த ஸ்தேவான். அவர் யாரு? பந்தி விசாரிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு சீஷன். கவனிங்க, நீ எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு தேவை அபிஷேகம், நற்சாட்சி இல்லையா? அந்த வசந்த மேல் வாசிங்க. 6. அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை. கவனிங்க, பந்தி விசாரிப்பதற்கு இந்த குவாலிபிகேஷன் அவசியம். அப்ப நீ ஊழியம் செய்யற, நீ பாட்டு பாடுற, மியூசிக் வாசிக்கிற, அப்ப உனக்கு எவ்வளவு குவாலிபிகேஷன் இருக்குன்னு யோசித்து பாருங்க. பாருங்க, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்ற 7 பேர்ல ஒருவன் தான் ஸ்தேவான். கவனிங்க, 6 பேர் என்ன ஆனாங்க தெரியல, ஆனா ஒரு ஆள் பிரகாசமா மாறிட்டான். இப்ப வாசிமாங்க 7ஆம் அதிகாரம். தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில். யார் தெரியுமா சொல்றாரு? யோசேப்பை குறித்து இங்கே ஆவியானவர் சொல்றாரு. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஹலோ, ஏன் கிருபை அவசியம் தெரியுமா? கவனிங்க, தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்தார். அதான் கிருபை. அது இல்லைன்னா நம்மளால விடுவிக்கப்பட முடியாது. உலகத்தில் உபத்திரம் உண்டா? உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். உபத்திரம் உண்டா? ஆமா. அதிலிருந்து நீ விடுவிக்கப்படணுமா? கிருபை அவசியம். ஆமென். அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அப்ப கிருபையும் ஞானத்தையும் கொடுப்பது யாரு? தேவன். ஆமா, உங்களை தாழ்த்தி, ஏசப்பா எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா, ஞானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே சொல்லி நீ கேட்டீனா, கவனிங்க, யோசேப்பை பார்வோனுக்கு அடுத்த இடத்துல தேவன் கொண்டு வந்துட்டார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். கைத்தட்டி ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர். ஆமென். அந்த கிருபை ரொம்ப அவசியங்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய எல்லா உபத்திரவத்தில் இருந்து இல்லையா, கவனிங்க, இன்னைக்கு உபத்திரம் பெருகிட்டு எங்க பார்த்தாலும் இல்லையா, உபத்திரவங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், எங்க பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள். ஆமென் சொல்லுங்க, பெருகிட்டு. இந்த உபத்திரவத்தின் வழியாய் நீ கடந்து போக வேண்டுமானால் உனக்கு தேவை கிருபை. அக்கினி சொல்ல கொண்டு போய் போட்டாங்களே 3 பேரை. அப்ப அவர் படிச்ச PhD படிப்பு காப்பாத்துச்சா? அவர் வச்ச இந்த பணம் காப்பாத்துச்சா? அந்த வாலிபுடைய அந்த மசில்ஸ் அந்த வாலிபுடைய மசில்ஸ் என்ன, அந்த ஜிம்மு காப்பாத்துச்சா? தேவ கிருபை தான்பா காப்பாத்துச்சு. அதனால உன் ஜிம் பாடியை வச்சுட்டு இல்லையா, பணத்தை வச்சுட்டு, படிப்பை வச்சுட்டு இல்லையா, நானு இந்த உபத்திரவம் தான் ஜெயிப்பின்னு யோசிச்சுனா உமக்கே ஸ்தோத்திரம். ஆமா, நீ எவ்வளவு பெரிய ஜிம், கவனிங்க, ஜிம் மாஸ்டர் ஜிம் பண்ணும்போது செத்துட்டான், ஹார்ட் அட்டாக். பார்த்துக்கிறீங்களா, கேள்விப்பட்டீங்களா? ஆமா, அவர் தான் ஜிம் மாஸ்டர் இல்லையா. எத்தனை பண்ணியிருப்பாரு, எத்தனை ஓட்டம் ஓடிருப்பாரு, எத்தனை உட்காந்து எழுந்திருப்பாரு இல்லையா. அவருக்கே ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நீ ஜிம் மாஸ்டரு, நீ வந்து அந்த அந்த சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் இருந்தாலும் சரி, ஜிம் மாஸ்டர் இருந்தாலும் சரி,
கிருபை இல்லைன்னா இல்லையா தோத்திரம். எல்லா உபத்திரவத்தில் இருந்தும் அவனை விடுவித்தார். அதுதாங்க கிருபை அவசியம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா உனக்கு கிருபை அவசியம்? ஏன் காலையிலே அவர் நம்முடைய கிருபை திருப்தியாக்குற தெரியுமா? கவனிங்க, இந்த நாள் முழுசும் நமக்கு வரப்போகிற பிரச்சனை என்ன, போராட்டம் என்ன இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா சகலத்தையும் அறிந்த அந்த தெய்வத்தை எல்லாம் தெரியும். அப்போதான் அதனால காலமே எழுந்து அவருடைய சமூகத்துல வந்து நிக்கணும். ஏன் உங்களை அதிகாலை ஜெபம் பண்ண சொல்றோம்? ஏன் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் உன்னை திருப்திப்படுத்தும். ஆமீன் சொல்லுங்க. புரியுதா? ஆமா, உன் வாழ்க்கையை அதுதான் திருப்திப்படுத்தும் இல்லையா? உன் மனம் இல்லை, பலன் இல்லை, அதெல்லாம் தேவைதான். ஆனா அதனால உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கிருபைதான் உன்னை எல்லா உபத்திரவத்தில் இருந்து உன்னை விடுவித்து பார்வோனுக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் நிறுத்த அந்த ஞானமும் கிருபையும் கொண்டு அந்த அபிஷேகம் உன்னை காப்பாத்துறது. புரிஞ்சுட்டா? அப்ப இந்த கிருபைதான் நம்மளை திருப்தி ஆக்கும். ஒண்ணுமே இல்லை இல்லையா? தன் சகோதரர் புறக்கணிக்கப்பட்டவன் தாவீது புறக்கணிக்கப்பட்டவன். அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. ஆனா இவனுக்கு அழைப்பு கொடுக்கல. அவன் என்ன பண்ண போறான்? சின்ன பையன், ஆடு மேய்க்கிட்டான், விட்டாங்க. ஆனா கிருபை அவன் மேல்தான் இருக்குது. ஹலோ, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லுதாங்க மூளைக்கு தலைக்கல் ஆகும். அது கர்த்தராலே ஆயிற்று. கவனிங்க, ஆகாத கல்லா உன்னை தலைக்கல்லா மாற்ற சக்தி தெய்வத்துக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. ஆமோஸை குறித்து சொல்லுது, அத்திப்பழங்களை பொறுக்கி தின்ற ஆமோஸை தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். கிருபை இருந்தா உனக்கு இல்லையா இதெல்லாம் நடக்கும். ஆமென். கிருபை இல்லாம உன்னால எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. நான் சொல்ல முடியும், எனக்கு இருக்குது தேவ கிருபை தான். பவுலை பத்தி கால சொன்னேன் இல்லையா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, நான் ஒரு அகால பிறவி, குறை பிரசவத்தில் பிறந்த ஒரு மனுஷன் இல்லையா? அவருடைய சரீரத்துல ஐயா பல உறுப்புகள் சரியாக இல்லை. ஆனாலும் சொல்றாரு, நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டு இருக்கிறேன். அது தேவ கிருபையே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். கர்த்தருக்கு தரிசனமாகவே பெரிய பாக்கியம் இல்ல? கவனிங்க, ஆண்டவர் நமக்கு தரிசனமாகவே பெரிய பாக்கியம். ஆமென். ஆமா, சங்கீதம், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நீங்க விழிக்கும் போதே அவருடைய சாயலால் திருப்தியாகணும். சொல்ல பாருங்க, நான் விழிக்கும் போதே அவருடைய சாயலால் திருப்தியாவே. ஆமென். சொல்றாரு, நான் ஒரு அகால பிறவி, எனக்கு அவர் தரிசனமானார். அதாங்க கிருபை. அல்லேலூயா. அப்புறம் நான் அப்போஸ்தலர் எல்லாரிலுமே சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது அதான் பாயிண்ட். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இருக்கிறது தேவ கிருபைங்க. நான் இருக்கிறது தேவ கிருபைங்க. நான் ஜிம்பாடி இல்லைங்க. நான் ஜிம்பாடி கிருபை இல்லையா? ஜிம் மாஸ்டர் போயிட்டாரு, ரிங் மாஸ்டர் போயிட்டாரு. தோத்திரம். அவர் சொல்றா பாருங்க, நான் இருப்பது தேவ கிருபை. ஆமே. இவர் யார் தெரியுமா? ரோம அரசாங்கத்தினுடைய போர் சேவகன், அரசாங்கத்தின் அதிகாரி. அப்படிப்பட்ட ஒரு ஆள் சொல்றான், நான் இருப்பது தேவ கிருபை. அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இல்லை. அதனால்தான் மற்ற எல்லா அப்போஸ்தலரை பார்க்கிலும் பவுலை கர்த்தர் சிறந்தவனாய் கொண்டு வந்தார். ஆமா சொல்லுங்க. பல சபைகளை நிறுவினார், பல மூப்பர்களை ஏற்படுத்தினார்.
ஆமென். ஆமா, மற்ற சிஷ்யர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் இருக்குது. இவரு பரலோகம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டார். பரலோகம் வரைக்கும் போய் அந்த தூதர்கள் பேசுற பாஷையெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் பூமிக்கு வந்து ஒரே மனுஷன் பவுல் தான். பாதாளம் பார்த்து நடுங்கிற ஒரு மனுஷன் பவுல் தான். பாதாளமே அவனை பார்த்தா நடுங்கும். எப்படி இயேசு பார்த்தா பாதாளம் நடுங்குமோ அதே போல பவுலை பார்த்தாலும் பாதாளம் நடுங்கும். ஏன்னா வேதமே சொல்லுது, இயேசுவை அறிவேன் இல்லையா, பவுலையும் அறிவேன். நீங்களாம் யாருன்னு கேட்டா பேய்க்கு தெரியும் பவுல் யாருன்னு. ஆமா, நீ நினைக்கலையா நான் யாருன்னு யாருக்கு தெரியும்? பேய்க்கு தெரியும். ஒரு முறை நானும் என் உடன் ஒழிக்காரன் பேய் ஓட்ட போனோம். சொன்னேன், ஏய் நீ சோமன்றான், ஏய் கை வைக்காத, நீ காலை என்ன தப்புன்னு தெரியுமா நீ அப்படியே சொல்லிடுச்சு. எஸ், நான் தப்பிச்சிட்டேன், தோத்துறோம். ஏய் கையெடு கையெடு, நீ என்ன பேய் ஓட்ட வந்துட்டியா? அதனால ஏமா நம்முடைய எல்லா இசட்டும் அவனுக்கு தெரியும். உன் ஏ டு இசட் எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆமா சொல்லுங்க. ஆமா சொல்ற, நான் இருக்கிறது தேவ கிருபைப்பா. உன் வாயில அதான் வரணும், நான் இருக்கிறேன்னா தேவ கிருபை. இல்லைன்னா என்னைக்கோ ஒரு சுத்திட்டு இருப்பான் உன்ன இல்லையா. எத்தனை ஆபத்து வந்தது, எத்தனை விபத்து வந்தது, எத்தனை வியாதி வந்தது, எத்தனை பலவீனம் வந்தது இல்லையா. ஸ்தோத்திரம் இல்லையா. சொல்றாரு, நாங்கள் பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அற்று போன சூழ்நிலை. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லை. ஆனா சொல்றாரு, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பின அந்த தேவன் எங்களை காப்பாற்றினார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். புரியுதா? பிள்ளைங்களா, வாலி பிள்ளைங்க அதெல்லாம் சொல்லணும், நான் இருக்கிற தேவ கிருபைங்க, நான் படிக்கிறேன் அது தேவ கிருபைங்க இல்லையா. ஆமா, நான் சர்ச்சை போனா அது தேவ கிருபைங்க, நான் கொஞ்சம் தேவன் முன்பாக பரிசுத்தமா வாடுறேன்னா அது தேவ கிருபை. இல்லைன்னா என்னைக்கும் உன் லைஃப்ல பிசாசு விளையாடிட்டு இருப்பான். ஏற்கனவே விளையாட்டான் பாஸ்டர் இல்லையா. ஆமா, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாலிபம் என்னைக்கே இல்லையா சின்னமண்ணம் ஆயிட்டு இருக்கும். ஆனா நீ இருக்குது தேவ கிருபை. சொல்லு, ஆண்டவரே நான் இருக்குது தேவ கிருபைப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு குணசாலி பெண்களை பார்ப்பது கடினம் என்று சொல்லுகிறார்கள். உண்மையான பெண்களை காண்பது கடினம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இதன மத்தியில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்றீங்க, உங்களுடைய வாலிபத்தை காத்துக் கொள்றீங்கன்னா அது கிருபைதான். ஆமென். ஆமா, பிசாசு கருப்பு சிகப்புலாம் பார்க்கறது கிடையாது இல்லையா. உன்னை தட்டன அவன் வேலை அதான். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப நீ நிற்கிறது, நீ இருக்கிறது, இது வரைக்கும் பிசாசு கண்ணு மேல படல. தோத்திரம். கர்த்தர் தன்னுடைய இல்லையா மறைவிலாம் அவனை மறைத்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா வேற எந்த பையனுடைய கண்ணு மேல பட்டுட்டு இருக்கும். தோத்திரம். நீ ஏமாந்துட்டு இருப்ப. நான் ஆமே சொல்ல மாட்டேன். நான்லாம் ஏமாற மாட்டேன் பாஸ்டர். யார் தெரியுமா? ஜிம்பாடி பாஸ்டர், நான் ரிங் மாஸ்டர். அவன் எல்லா ரிங் மாஸ்டரும் பார்த்துட்டு வந்துட்டான். சிம்சோனுக்கு இல்லாத கிருபையாங்க, சிம்சோனுக்கு இல்லாத பெலனா, வாசப்படி காலை தூக்கி நேட்டு போயிட்டான். அவனையே தட்டிட்டான். ஹலோ, நான் நிற்கிறது அவருடைய கிருபை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை. 3 முறை கிருபை கிருபை கிருபை, ஒரு வசந்தத்தில் 3 முறை கிருபை கிருபை வந்து பாருங்க. ஆகிலும் நான் இருக்கிற தேவ கிருபை, அவர் எனக்கு அருளிய கிருபை, அவர் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற கிருபை. உன் வாயில அடிக்கடி வர வேண்டிய ஒரு வார்த்தை என்ன? கிருபை. நான் இருப்பது தேவ கிருபை. நான் இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறேன்னா தேவ கிருபை, ஒரு குடும்பம் இருக்குன்னா தேவ கிருபை, நான் படிக்கிறேன்னா தேவ கிருபை, நான் ஊழியம் செய்யறேன்னா தேவ கிருபை இல்லையா. இந்த கிருபையை நீங்கள் எப்பவுமே வாயில சொல்லினே இருங்க. அந்த கிருபை உன்னை வாழ வைக்கும், அந்த கிருபை உன்னை ஆசீர்வதிக்கும், அந்த கிருபை உன்னை திருப்தியாக்கும், அந்த கிருபை உன்னை உயர்த்தும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 8 வசனம். 2 கொரிந்தியர்
நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவளாய் இருக்கவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவளாயும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை சம்பூர்ணம் அடைய செய்கிற ஒரு ஆண்டவர். அதுதான் சொல்லு, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படியே என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் தான் நம்மளை பூரணம். நீங்க எப்படி இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இல்லையா, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உலக வாழ்க்கையா சொல்லலாம் இல்லையா, எல்லாவற்றிலும் உங்களை சம்பூர்ணமாக்குகிறவர் இந்த ஆண்டவர் இயேசுடைய கிருபை தான். ஆமென். நம்புறீங்களா? உங்களை சம்பூர்ணமாய் மாற்றுவார், பூரணமாய் மாற்றுவார். அவர் வல்லவராய் இருக்கிறார், பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. வாயத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அதனால எங்கள் வாழ்நாள் எல்லாம் நான் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உங்களுடைய கிருபையினால். அப்போ திருப்தி தாங்க உங்களை மகிழ்ச்சி ஆக்கும். முதல் திருப்தி என்ன? கிருபையினால் உனக்கு திருப்தி. இரண்டாவது திருப்தி வாசிக்கலாம். இரண்டாவது திருப்தி வாசிக்கலாம். யோபு 38ஆம் அதிகாரம் 40வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தி ஆக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? இதை யாருன்னா தேவனை பத்தி சொல்லிக் கொண்டே வருகிறார். தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் செய்து யாருப்பா? நான்தான்ப்பா. சொல்றாரு, சிங்க குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவது யாரு? தெய்வம். நான் இதை இப்படி எடுத்துட்டேன், நம்முடைய ஆசைகளை திருப்தியாக்குவது தேவன் தான். எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கு. எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்றோம், கைவது. எனக்கு எந்த ஆசையும் இல்லை பாஸ்டர், எனக்கு எந்த ஆசையும் இல்லை பாஸ்டர். ஆசை இல்லாத ஒரே ஆள் யார் தெரியுமா? சொல்லுங்க. ஆசை இல்லாத ஒரு ஆளு போனோம், அதுதான் ஆசை கிடையாது. அது எனக்கு ஒரு 5 ஏக்கர் கூட கேட்குமா? ஒரு 50 லட்சம் கூட கேட்குமா? அப்போ இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையை யார் திருப்திப்படுத்த முடியும்? இப்ப எனக்கு ஆசை இருக்கு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு மாநிலத்திலாவது ஒரு முறை கால் வச்சிடணும், ஒவ்வொரு மாவட்டத்திலாவது சில போய் கால் வைக்கணும்னு ஆசை சொன்னேன் இல்லையா. அதை யார் நிறைவேற்ற முடியும்? சொல்லுங்கம்மா. இப்போ நாளைக்கு 3 பேர் பீகார் போறாங்க இல்லையா, இன்னும் நான் கூட பீகாரை பார்க்கல, ஆனா இவங்களுக்கு அந்த கிருபை நிறைவேறி இருக்குது. கிருபை, அந்த ஆசை. புத்தர் சொன்ன ஆசைதான் துன்பத்துக்கு காரணம். ரைட், நல்ல ஆசை இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. உனக்கு நல்ல ஆசை இருக்கா, கெட்ட ஆசை இருக்கா? அது கர்த்தருக்கு தான் தெரியும் பாஸ்டர். அவனுக்கு 2 பிரமாணம் நமக்குள்ள இருக்கு. அவனுக்கு பவுல் சொல்றாரு, 2 பிரமாணங்கள் எனக்குள்ள என்ன பண்ணுது? போராடுது. ஒன்னு நல்ல பிரமாணம், இன்னொன்று கெட்ட பிரமாணம். உனக்குள்ள கெட்ட பிரமாணம் இருக்கும், நல்ல பிரமாணம் இருக்கும் இல்லையா. நீ எந்த பக்கம் சாயறியா அது வெற்றி பெறும். ஆமென். பவுல்
இல்லையா தன்னை பெரிய நீதிமானான்னு சொல்லல. எனக்குள்ள 2 பிரமாணங்கள் போராடுகிறது. அதனால நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். ஒரு பக்கம் இல்லையா இந்த சரீரபரமான அந்த ஆசை போராடுகிறது, இன்னொரு பக்கம் தேவபரமான அந்த ஆசை போராடுகிறது. ஆமீன் சொல்லுங்க. எல்லா ஆசை இருக்கும், ஆனா நீ தெய்வத்தின் ஆசைக்கு இடம் கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புரிஞ்சிட்டீங்களா? புரியுதா? புரியுதா? ஆசை திருப்தி ஆக்குவாயோ தேவனால முடியும். ஏன்னா சிங்க குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசை என்ன? சாப்பாடுதான், சாப்பாடுதான். அது கவனிங்க, சிங்கம் கர்ஜிச்சாவே மிருகம் வந்து அந்த அந்த கெபியில வந்து முன்னாடி வந்து விழுந்துருமா. அவ்வளவு அவ்வளவு பவர்ஃபுல் கெட்ஜி பண்ணும். அது அது செய்யறது யாரு? தெய்வம். அந்த சிங்கத்தின் ஆசையை திருப்தியாக்குவது யாரு? தெய்வம். புரியுதா? அப்ப உங்க வாழ்க்கையில ஆசைகள் இருக்கு. சொல்ற எனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? ஒரு ஆசை அவருக்குள்ள இருந்தே இருக்குது. எனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? கட்டினர். அல்லேலூயா. ஆமா, புரியுதா? ஆசைகள் இருக்கு. நீதிபதி சொல்றாரு, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது, அதான் டிசையர். அது போட்டு டிசையர், டிசையர். ஆசைக்கு போட்டிருக்கு. ஆசைக்கும் விருப்பத்துக்கும் ஒரே வார்த்தை. ஆசைக்கு டிசையர், விருப்பத்துக்கு டிசையர்டு. டி ஒரு இடி போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்ப நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும், விரும்பினது வரும். அதுக்கு நீ பிரயாசம் எடுக்கணும். உட்கார்ந்து ஆண்ட சமூகத்தில் பேசணும், ஜெபிக்கணும், தாழ்த்தணும், ஒப்பு கொடுக்கணும், இல்லையா? ஆமா. விருப்பங்கள், ஆசைகள் தேவன் நிறைவேற்றுவார். ஏன்னா எல்லா ஆசையும் நிறைவேற்ற மாட்டார். யாக்கோபு 4:3 சொல்றாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று. தகாத விதமாய், தகாத ஆசை வரக்கூடாது, தகாத விண்ணப்பம் வரக்கூடாது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சை தானே. சண்டை எதுக்கு வருது? சண்டை எதுக்கு வருது? யுத்தங்கள் எதுக்கு வருது? சண்டை எதுக்கு வருது? உங்கள் அவயத்திலே கிரியை செய்கிற இச்சையினால்தான். ஆமா, நம்ம சண்டைக்கும் யுத்தத்தையும் இடம் கொடுக்க கூடாது. ரொம்ப அழகா சொல்றாரு யாக்கோபு, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டை பண்ணியும் யுத்தம் பண்ணியும் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு, தாழ்த்தி உட்கார் ஆண்டு சமூகத்துல, இல்லையா? ஆமா, சண்டை கிண்டை அது சண்டை பண்ணியும் யுத்தம் பண்ணி நீ ஒண்ணு என்ன நடந்துட்டா? இப்போ ரஷ்யாவும் உக்ரைன் சண்டை நடக்குது, என்ன நடந்துட்டா? இஸ்ரேலுக்கு காசா சண்டை நடக்குது, என்ன நடந்துட்டா? என்ன பிரயோஜனமா? இன்னும் முடிக்கல. உக்ரைனுக்கு ரஷ்யா சண்டை நடக்கு, இன்னும் முடிக்கல. பிரச்சனை தான் அதிகமாகுது தவிர இல்லையா நடக்கல. அதை விட உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருந்தாங்களா இல்லையா சமாதானமா போயிட்டு இருப்பானுங்க. கவனிங்க, உக்ரைன் ஒரு கிறிஸ்தவ நாடு, ரஷ்யா ஒரு கிறிஸ்தவ நாடு. ஆனா பாருங்க, அவங்க அவங்க அவயத்துல கிரியை செய்யற இச்சையினால என்ன பண்றாங்க? இன்னும் சண்டை பண்றான். பல கோடி செலவாயிட்டு, பல உயிர் நாசமாயிட்டு. இதுக்கு என்ன காரணம்? அவங்க சரீரத்திலே கிரியை செய்யற இச்சை தாங்க காரணம். அது ஆசன் வச்சுக்கோ, அது விருப்பம்னு வச்சுக்கோ, இல்லையா? அதனால்தான் யுத்தங்கள், அதனால்தான் சண்டைகள்.
இல்லையா? ஸ்தோத்திரம். ஏன் இன்னைக்கு ஒரு அடி நிலத்துக்கு சண்டை போட்டுக்கிறோம்? ஏன்? அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தானே. ஏன்? இச்சை, அந்த ஆவி. அது சரிப்பா ஆபர மாதிரி, சரிப்பா நீ கிழக்கு போறியா, நான் மேற்கு போறேன்பா. அவ விட்டு கொடுத்தா நீ தேவ பிள்ளை. ஆமென். ஏன் நீ நஷ்டத்தை சகித்துக் கொள்ள? 1 கொரிந்தியர் 6 சொல்றாரு, ஏன் நீ நஷ்டத்தை சகித்துக் கொள்ள கூடாது? நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது கூடாது? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறது கூடாது? ஹலோ பிரதர், வசந்த கவனி. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்கார தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவ ராஜ்யத்தை மறந்துடு. நீ தேவ பிள்ளை. எதுக்கு உனக்கு சண்டை? எதுக்கு உனக்கு பிரச்சனை? எதுக்கு போராட்டம்? எதுக்கு யுத்தம் பண்ற? உன் ஆபயத்துல போர் செய்கிற அந்த இச்சை தானே. சண்டை பண்ணி உனக்கு நடக்கலையே, யுத்தம் பண்ணி நீ வெற்றி பெறலையே. நீங்கள் விண்ணப்பம் பண்ணு. ஏன்னா ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யறவன் ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணு. அதான் சொல்றாரு யாக்கோபு, வாசி 4. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய். ஜெபம் கூட தகாத விதமாய் பண்ணக்கூடாது. நீ எப்படி ஜெபம் பண்ண கேட்டுவான்னு நினைக்கிறியா? ஜெபிக்கிறவனுக்கு சில தகுதி இருக்கு. ஜெபிக்கிறவங்களுக்கு சில தகுதி இருக்கு. விசுவாசிக்கு சில தகுதி இருக்கு. ஆமா, ஊழியம் செய்யறவங்க சில தகுதி இருக்கு. புரியுதா? நம்ம அதை வளர்த்துக்கணும். அவன் ஒழுங்கா இருக்கானா, இவன் ஒழுங்கா இருக்கானா, நான் ஒழுங்கா இருக்கேன்னா பாரு. தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் எழுதி கொடுத்த அந்த வேத வசன அடிப்படையிலே இல்லையா, 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு கண்காணிப்பை விரும்புகிறவன், ஒரு ஊழியம் செய்கிறவன், ஒரு ஊழியம் செய்கிற மக்கள் எப்படி இருக்குன்னு ஆண்டவரே எழுதி வைத்திருக்கிறார். அததான் நம்முடைய அளவுகோல். பாராத நம்ம யாரையும் இல்லையா. ஆமா, தேவன் தெரிந்து கொண்டவனை குற்றப்படுத்துகிறவன் யாருன்னு பைபிள் கேக்குது. நான் தெரிந்து கொண்டவன் நீ குற்றப்படுத்துவியா? நீ ஒழுங்கா இருக்கியா அப்படின்னு கேட்கிறார். 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:1 நீ வீட்டுல போய் வாசிங்க. ஒரு ஊழியம் செய்றவங்க, ஒரு உதவி ஊழியம் செய்றவங்க எப்படி இருக்கணும்? இல்லனா உன்னை உருவாக்கிக்கோ, தாழ்த்து. மற்றவர்களை குற்றவாளியாக்க நீ யாரு? அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் எனக்கு உரிமை என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆமா, நான் சரியா இருக்கேன்னா இல்லையா? 2 விரல் உன்னை காட்டினா 3 விரல் என்ன காட்டு இல்லையா? 3 விரல் என்ன காட்டுது இல்லையா? மற்றவனை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு நீ நான் யாருங்க? ஹலோ, உன்னை உருவாக்கு ஆண்டவரே. இந்த கண்காணிப்பு விரும்புறவங்க இப்படிலாம் இருக்குன்னு சொல்றீங்கப்பா, நான் அப்படி மாறின ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுதாங்க நமக்கு அதுதான் உன்னை தேவ சபையில் நிறுத்துமே தவிர நம்ம யுத்தமோ சண்டையோ பண்ணி நம்ம ஒண்ணுமே சாதிக்க முடியாது. அது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு தான் கொண்டாட்டம். நீ பிசாசுக்கு சப்போர்ட் பண்றன்னு அர்த்தம். ஆண்டவரோட சேரு. ஏன்னா அவர்தான் முடிவு, அவர்தான் முதல், அவர்தான் முடிவு. வேற எதுவுமே முடிவு கிடையாது. யார்தான் உன் பிரச்சனை முடிவு? தேவன் தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இல்ல, எங்க வக்கீல் சூப்பரா இருக்காரு பாஸ்டர். ஏன்? இச்சை. இச்சை ஆசை நல்லதுதான். ஆனா உனக்கு நல்ல ஆசைகள், அதுதான் உனக்குள்ள பசுத்தாய் ஊற்றப்பட்டிருக்கு. வாலிபனா இருக்கலாம், வயோதிப ஆளா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், ஸ்திரியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, உனக்குள்ள தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். உனக்கு வருகிற எல்லா ஆசைகளும் தேவனுக்கு பிரியமான ஆசையாய் மாற்றிக்கொள்.
தவறான ஆசை வருதா, இயேசுவே இதை அப்புறப்படுத்துறீங்கப்பா, இந்த மாதிரி என்ன வரக்கூடாது, சிந்தனை வரக்கூடாதப்பா, இயேசுவே நான் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரே, நீ வந்து தெய்வத்தோடு போராடு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த பழம் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு இல்லையா, ருசிக்க நல்லா தான் இருக்கும். உன் பொண்டாட்டியோட அர்த்தம் பொண்டாட்டி நல்லா இருக்கும், உன் புருஷனோட அர்த்தம் புருஷன் நல்லா இருக்கும். மீறி இல்லாமா இதெல்லாம் சத்துரு செய்யற பெரிய உண்மைங்க. அதனால்தான் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருப்பான். தன் மனதை அடக்கலனா அவன் வாழ்க்கை வேஸ்டா போயிடும். கண்ட்ரோல் பண்ணுங்க, ஜபத்தோடு கண்ட்ரோல் பண்ணுங்க. அது போராடும். வாலிப வயசுல இல்லையா, ஆமா, 13, 14, 16, 17, 18, 19 டீன் இல்லையா, டீன் என்ன டீனேஜ். சத்துரு போராடும், மாம்சத்தோடு போராடும் இல்லையா, மகாவியோடு போராடும் இல்லையா. கர்த்தாவே கண்ட்ரோல், ப்ளீஸ் என்னை கண்ட்ரோல் பண்ண உதவி செய்யுங்க. கவனிங்க, 60 வயசு தாத்தா கூட ஆசை வரும். அது மாமிசம். கவனிங்க, இந்த ஆவி ஒண்டி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு, இந்த மாம்சமும் சரி இன்னும் ரட்சிக்கப்படலை. அது தேவனுடைய வரும் வரைக்கும் நம்ம ஜெபத்தில் பூர்ணப்படணும். ஹலோ, உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலப்பா வருது? உங்கள் அவயத்தில் கிரியை செய்யற இச்சையினால தானப்பா. ஆனா ஆவின் கனி இச்சை அடக்கம், ஆவின் கனி செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். அப்பதான் நீ படிப்புல கவனம் செலுத்த முடியும், வேலையில கவனம் செலுத்த முடியும். கவனிங்க, ஆம்பளை பசங்க ஏன் ஃபெயில் ஆகிறான், பொம்பளை பசங்க ஏன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது? அவனை சுத்த விட்டு இது பாஸ் பண்ணிட்டு போயிடு. இவெல்லாம் என்ன ஸ்ட்ராங் எண்ணம் கிடையாது, அப்படியே லொங்குன்னு அப்படியே ஜொல்லி விட்டு உட்காந்துருப்பாங்க. அது பாட்டு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி போயின்னு இருக்கும். நானும் பார்க்குறேன் பேப்பர்ல 10th +2 ஒரு ஆம்பளை போய் வரேன், எல்லாம் பொட்ட பசங்க. ஏன்னா அவனை சுத்த விட்டுட்டு இது பாஸ் பண்ணி. அப்பெல்லாம் செய்யாதீங்கம்மா, செய்ய மாட்டேன்னு தெரியும் சொல்றேன் இல்லையா. ஏன்னா இவனுங்களுக்கு என்ன கிடையாதுன்னா அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. அவங்களாம் உண்மையா இது அவனுக்கு ஹாய் சொன்னா அவனுக்கு ஹாய் சொன்னா அவனுக்கு போயினே இருக்கும். அவன் ஒரே ஆளையே சுத்தி வந்திருப்பான். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே புரியுதா? ஆசைகள். நம்ம ஆண்டவர் நல்ல ஆசை நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு கலெக்டர் ஆகணும் ஆண்டவரே, நான் ஒரு டிஎஸ்பியா மாறின ஆண்டவரே, நான் ஒரு நல்ல ஒரு மிஷனரியா மாறின ஆண்டவரே, நான் ஒரு நல்ல பாஸ்டரா மாறின ஆண்டவரே. அதுக்கு நீ ஆசைப்படு, அது வேண்டிய கிருபையில் ஆண்டு கொடுப்பார். நான் ஒரு நல்ல வேலைக்கு ஆசைப்படு, நல்லது. அடுத்தவனுக்கு கெடுத்துட்டு வாழணும்னு யோசிக்காத, உன் முயற்சி எடு. ஹல்லேலூயா. முயற்சி எடு, நீ முயற்சி எடு. ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். மத்தேயு 15:27 சொல்லுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரம் தன் பிள்ளைக்காக ஜெபிக்க ஓடி வருகிறார். தன் பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறார். ஆனா இயேசுட ஓடி வந்தா சொல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இல்லையா, ஸ்தோத்திரம், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகும். சுகமா இருக்குன்னு விரும்புறீங்களா? ஆசீர்வாதமா இருக்குன்னு விரும்புறீங்களா? இல்லையா, தேவனுக்காக நல்ல பிரகாசமா இருக்க விரும்புறீங்களா? தேவனுக்கு சாட்சியா இருக்க விரும்புறீங்களா? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும். ஆமென். தேவனுக்கு மகிமையா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா? அது ஆகும். தேவனுக்காய் பெரிய காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? அது ஆகும். தேவ நாம உங்க மூலமா மகிமைப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? அது ஆகும். சமீபத்தில் 2 பிள்ளைங்க பாஸ் பண்ணிட்டாங்க. சொன்னாங்க, எங்க ஏசப்பா தான் எனக்கு உதவி செய்தாங்க.
பப்ளிக்கா உலகம் எங்கிலும் சொல்றாங்க, எங்க ஏசப்பா தான் எங்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, ஆமென். அது உன்னுடைய விருப்பம், அது ஆண்டவர் செய்வார். நீ விரும்புகிறபடி ஆகும். அது உங்க விருப்பங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த விருப்பத்தையும் தேவன் செய்ய மாட்டார். அவர் பிரியமா, ஆண்டவரே என் குடும்பம் போல, என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படணும் இல்லையா, என் குடும்பம் அப்படி ஆகணும், இந்த குடிப்பழக்கத்தில் மாறணும், என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும், என் குடும்பம் இந்த இடத்துல ஒரு சாட்சியா இருக்கணும், ஒரு கலங்கரை விளக்கா இருக்கணும், ஏசப்பா நீ உதவி செய்ய என்ன அப்படின்னு கேட்டுப்பாரு. கர்த்தர் அந்த விருப்பத்தில் நிறைவேற்றுவார். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா அதை செய்கிறவர் அவர்தானே. புரியுதா? ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும், என் பொண்ணுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையணும் இல்லையா, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணு. நீயா எந்த முடிவு எடுத்துறாத, எல்லாத்தையும் தெய்வ சம்பந்தம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. அவருடைய விருப்பம் உனக்கு நல்லாவே இருக்கும். ஆமென். உன் விருப்பம் கொஞ்ச காலம் மாறிடும் டக்குன்னு. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாள் பேப்பர் பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. அதனால சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, உங்களுக்கு 2 காரியம் சொல்லிட்டேன். ஒண்ணு, கிருபையினாலே அவர் திருப்தி ஆக்குவார். அந்த திருப்தி ஆகும் போது உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். 2வது, உன்னுடைய ஆசைகளை, உன் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். அதனால உனக்கு என்ன இருக்கும்? ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். நம்மளை எந்த நிக்கலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம கேட்ட அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஏசப்பா, ஏசப்பா கேளு. ஏன் உனக்கு மகிழ்ச்சி இல்லை? ஏன் உனக்கு சமாதானம் இல்லை? ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லை? ஏன் வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லை? இல்லையா, இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இவ்வளவு வருஷம் ஆகிறது, ஏன் வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி இல்லை? யோசித்து பார். எங்கேயோ தப்புன்றது பாரு. ஏன் எதுக்கு யுத்தங்கள், எதுக்கு சண்டைகள், எதுக்கு போராட்டங்கள் இல்லையா, ஸ்தோத்திரம் இல்லையா, இதெல்லாம் ஏன் வருது? கொஞ்சம் யோசிப்பாரு. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரே இறுதி நீதான்ப்பா ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா எல்லாம் நமக்கு தகுதி இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கி விடாது. கை உயர்த்தி, கை உயர்த்தி, கை உயர்த்தி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாய் திறந்து கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே அந்த வார்த்தையை என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆமா கிருபையினால் என்னை திருப்தி ஆக்குங்க ஆண்டவரே. என் சுய பலம் அல்ல, மன பலம் அல்ல, பண பலம் அல்ல இல்லையா, சாமர்த்தியம் இல்லை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இதெல்லாம் வேஸ்ட் ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது செய்ய முடியுமானால் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே இல்லையா, அந்த தகப்பன் இயேசுவோடு நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யும் ஆண்டவரேன்னு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் அற்புதம் செய்தார். உனக்கு செய்வார் ஆண்டவர், உனக்கு செய்வார் ஆண்டவர். அந்த கிருபை உனக்கு உதவி செய்யும். அந்த கிருபை உனக்கு இல்லையா, காலையிலே அந்த கிருபை உன்னை திருப்தி ஆக்கும். கை உயர்த்தி நீங்க எந்த நீங்க படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், வேலை செய்யற ஆட்களா இருக்கலாம், குடும்ப பெண்ணா இருக்கலாம், புருஷரா இருக்கலாம் இல்லையா, வாலிபரா இருக்கலாம், எதுல இருந்தாலும் சரி, உனக்கு தேவ கிருபை உன்னை திருப்தி ஆக்கும். கை உயர்த்தி, கை உயர்த்தி. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களை திருப்தி ஆக்குகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. எங்களை திருப்தி ஆக்குகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை திருப்தி ஆக்கும் போது நாங்கள் மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழ அது எங்களுக்கு ஏதுவா இருக்கும் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஐயா. அந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருக வேண்டுமா நான் ஜெபம் பண்றப்பா. ஆண்டவரே சத்துரு கொண்டு வருகிற எல்லா உலக பிரகாரமான காரியங்கள், எண்ணங்கள், யோசனைகள், இச்சைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து விலகி போ நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. சாட்சிகளாய் நிறுத்துவீராக, சாட்சிகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்து மேலும் அந்த தேவ கிருபை அவர்களை திருப்தி ஆக்கட்டும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை திருப்தி ஆக்கட்டும். அவர் செய்கிற தொழில், வியாபாரங்கள், குடும்பம் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாவற்றும் கிருபை அவர்களை திருப்தி
திருப்தியாக்கட்டும் ஆண்டவரே. வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும் என்ற வசந்தபடி எங்க சபையாரை நீ திருப்தியாக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறான். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுச கொடுங்க. தேவ சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி அவருடைய உள்ளங்களே ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆமா, எல்லா சத்துருவின் கண்ணிகளுக்கும் உங்களை விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கரத்துல இந்த அருமையான ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா.